வணக்கம் வணக்கம் சார். வணக்கம். ஸ்ட்ரெயிட்டா மீட்டிங்குள்ள போயிருவோம். மிராக்கிள் மார்னிங். வணக்கம் வணக்கம் சிவகுமார் சார். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். உங்க வணக்கம் மட்டும் தனியா இருக்கும் மேடம். சூப்பரா இருக்கு. காலையில ரொம்ப உற்சாகமா இன்னைக்கு மிராக்கிள் மார்னிங் மீட்டிங் அட்டன் பண்றதுக்காக நம்ம உட்கார்ந்துருக்கோம், சேர்ந்துருக்கோம். நம்ம இப்போ இணைஞ்சிருக்க அத்தனை பேருக்குமே ஒரு சிறப்பான வணக்கம். இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னாக்கா, இதுவரையிலும் ஆரம்பிச்சு இன்னைய வரலும் இந்த மீட்டிங்ல அவங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ண ஒவ்வொருத்தருக்கும், சிவராமன் சாரா இருக்கட்டும், இந்திராணி மேடமா இருக்கட்டும், சமுத்திரராஜன் சாரா இருக்கட்டும், சரளா மேடமா இருக்கட்டும், நம்ம தருணிகா மேடமா இருக்கட்டும், ராஜகோபால் சாரா இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் அவங்களோட பங்களிப்பு, பேர் மிஸ் பண்ணியிருந்தா தப்பா நினைச்சுக்காதீங்க. மைண்ட்ல இருக்கிறத சொல்லிட்டோம். எல்லாருமே ஒருத்தரை கூட நம்ம வந்து சாதாரணமா நினைக்க முடியாது. அத்தனை பேருமே அவங்களோட கருத்துக்கள், சுப்ரஜா மேடம், லட்சுமி சுப்ரஜா மேடம், எல்லாருமே, சந்தான லட்சுமி மேடம் முதல் கொண்டு எல்லாருமே, அதாவது நான் பேசணுமான்னு தயங்கினவங்க கூட இன்னைக்கு சிறப்பா பேசி அவங்களோட கருத்துக்களை நம்ம கிட்ட பதிய வச்சிருக்காங்க. அதுக்காக முதல்ல எல்லாருக்குமே ஒரு நன்றி. சாதாரண நன்றி இல்லை, மிகப்பெரிய நன்றி. அந்த நன்றியோட ஒரு விஷயத்த ஆரம்பிச்சாக்கா அது வந்து சிறப்பா அமையுன்றது தான். இதையே கூட ஒரு கருத்தா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்மளோட மிராக்கிள் மார்னிங் மீட்டிங் என்ன விஷயம்னாக்கா, நம்ம நல்லா வாழணுன்ற எண்ணங்களோட தான் நம்ம வந்து வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நல்லா வாழணும்னாக்கா நமக்கு ரொம்ப அவசியமான விஷயம் என்னங்க? நம்ம நிறைய விஷயங்களை வேணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா வேணும்னு நினைக்கிற விஷயங்களை கத்துக்கிறோமா? நல்லா வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலுமே நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நமக்கு நம்மளை கடந்து போகக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நல்லதோ கெட்டதோ தெரிஞ்சுக்கணும். எதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டு, சொல்லுவாங்க இல்லையா, நம்ம கிரேட் லீடர் கணேசன் சார் அடிக்கடி சொல்ற விஷயம்தான், தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது, எது நமக்கு தேவையோ அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கடந்து போற அத்தனை விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு எது நமக்கு தேவை, நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும், அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும், நம்ம வாழ்க்கை மிக சிறப்பா இருக்கும். எல்லாருமே சொல்றாங்கல்ல, வாழ்க்கையில ஜெயிச்சணும்னு சொல்றாங்கல்ல. இனி வரலும் ஆயிரக்கணக்கான தடவை, லட்சக்கணக்கான தடவை இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். நம்ம ஜெயிச்சிடணும், நம்ம முன்னோர்கள், நம்ம குடும்பத்துல இருக்கவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லார் வாயிலையும் நம்ம ஜெயிச்சிடணும்னு தான் சொல்லுவாங்க. சார் நம்ம எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிடணும், நீங்க ஜெயிச்சிடணும், நான் ஜெயிச்சிடணும்னு சொல்லுவோம். வெற்றின்ற ஒரு வார்த்தைக்கு எத்தனை தடவை வேணாலும் நம்ம அதை உச்சரிக்கலாம், அத்தனை தடவையுமே அது நமக்கு பாசிட்டிவிட்டி கொடுக்கும். சரி சார், வெற்றி பெற்றால் என்ன கிடைக்கும், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒரே விஷயம்தான். ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே நம்ம ஜெயிச்சுக்கிட்டே வந்தோம்னாக்கா நம்ம நினைக்கிற வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும். மறுபடியும் சொல்றேன், ஆரம்பத்துல இருந்தே ஜெயிச்சு பழகிட்டோம், நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறோமோ அந்த வாழ்க்கையை வாழ்ந்துடலாம். தோத்துட்டான்ற வார்த்தை நம்ம சொல்ல வேண்டாம். வெற்றி பெறாவிட்டால், வெற்றி நம்ம கையை விட்டு தள்ளி போகுது அப்படின்னா அடுத்தவங்க சொல்ற வாழ்க்கையை தான் நம்ம வாழணும். உதாரணத்துக்கு நிறைய விஷயங்களை நம்ம கடந்து வந்திருப்போம். எந்த இடத்துல எல்லாம் நம்ம வந்து வெற்றி பெறலையோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம சொல்ற வார்த்தைகள் எடுபடாது, நம்ம செய்யற செயல்கள் அங்க எடுபடாது. யாரோ ஒருத்தர் சொல்ற வார்த்தையோ, யாரோ செய்ய சொல்ற செயலையோ தான் நம்மளால செய்ய முடியும். எந்த ஒரு இடத்துல நம்ம வெற்றி பெறோமோ அங்க மட்டும்தான் நம்ம சொல்ற வார்த்தை எடுபடும், நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம வாழ முடியும். அதனால வெற்றி மட்டுமே குறிக்கோளா வச்சு வாழ்க்கையில நம்ம முன்னுக்கு போக 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 நம்மளோட வாழ்க்கையை சிறப்பாக அமையும். வாழ்க்கைன்றது வந்து நமக்கு என்ன கொடுக்கும்னாக்கா, எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம கையில கொடுத்துடாது. எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துச்சுனாக்கா நமக்கு தான் எந்த வேலையுமே இருக்காது. நம்ம அமைதியா உட்காந்துடலாமே, இது நமக்கு தான் எல்லாமே கிடைச்சிருமே. வாழ்க்கை வாய்ப்புகளை மட்டும்தான் தரும். வெற்றியே வாய்ப்பு தராது, வாழ்க்கை தராது. வாழ்க்கையில கிடைச்ச வாய்ப்பை யாரு பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்களுக்குத்தான் வெற்றி கிடைக்கும். அப்போ வாழ்க்கையில நமக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னாக்கா வாய்ப்பு. அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கும் போதுதான் வெற்றி.
ஸோ நம்ம வெற்றி வெற்றின்னு வார்த்தைகளை நம்ம பேசிட்டு இருக்கும்போது அந்த வெற்றிக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குனாக்கா வாய்ப்புகள். சிவராமன் சார் ஆரம்பிக்கும் போது நல்லா அழகா ஆரம்பிச்சாங்க. அதாவது நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தவங்களுக்கு நன்றி சொல்லி இதை ஆரம்பிப்போம்னு சொன்னாங்க. அப்போ அவங்க கொடுத்தது வாய்ப்பு. இப்போ சிவகுமார் என் கூட சேர்றவங்க என் கூட இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் வாய்ப்பு தான் கொடுக்குறேன். ஆனால் வாய்ப்பா மட்டுமே பார்த்தவங்க ஜெயிச்சிருக்காங்களா, இல்லை வாய்ப்பை வாழ்க்கையா பார்த்தவங்க ஜெயிச்சிருக்காங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, வாய்ப்பா பார்த்தவங்க ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க, சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வாய்ப்புகளை வாழ்க்கையா மட்டும் பார்த்தவங்க தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அப்போ வாய்ப்பை எப்படியா பார்க்கணும்? வாழ்க்கையா பார்க்கணும். ஏதோ நான் இதுவரையிலும் பார்த்த வாய்ப்புல இதுவும் ஒரு வாய்ப்புன்னு நம்ம நினைக்கிறவங்க நம்ம பண்ணுவோம், பிசினஸ் பண்ணுவோம், நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கோம். ஆனா மிக சிறந்த நிலையை அடையணும் அப்படின்னாக்கா எந்த வாய்ப்பை வாழ்க்கையா பார்க்கறாங்களோ, இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்க ஒரு நெட்வொர்க் துறைய நம்ம வாழ்க்கையா நம்ம நினைச்சோம்னா மிகப்பெரிய சாதனை அடையலாம். இங்க சிலர் வாய்ப்பா மட்டும்தான் பார்க்கறாங்க. இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு, இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும், அங்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அவரு ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. சார், கிடைச்ச வாய்ப்பை நம்ம எந்த அளவுக்கு முழுமையா இறங்கி முழுமையா, அதாவது சொல்லுவாங்க ஆழ ஆழ செய்தால் எதுவுமே நமக்கு பெரிய பலனை கொடுக்கும். நிறைய உதாரணங்கள் அதுக்கு. நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை ஒரு மேலோட்டமா செய்யும் போது கிடைக்கக்கூடிய வெற்றின்றதை விட நம்ம அந்த செயலை மனப்பூர்வமா இறங்கி ஒரு ஆழ இறங்கி செய்யும் போது கிடைக்கக்கூடிய வெற்றியுடைய அளவு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவா இருக்கும். எல்லாருமே பிரமிக்கக்கூடிய அளவா இருக்கும். அதனால எந்த ஒரு வாய்ப்பு உங்க கையில கிடைச்சிருக்கோ, இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு மிகப்பெரிய வாய்ப்பு. இன்னைக்கு நம்ம இந்த மீட்டிங்ல இப்போ அட்டன் பண்ணிட்டு இருக்க 31 பேருக்குமே, இன்னும் இணைய போறவங்களுக்கும் சேர்த்து இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு மிகப்பெரிய வாய்ப்பு. இதை மட்டுமே கூட வாழ்க்கையா நினைச்சாலுமே போதும், நம்ம வாழ்க்கை மிகப்பெரிய உயரத்தை அடையும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம மைண்ட்ல நம்ம பெற்றோர்களும் முன்னோர்களும் நிறைய சொல்லி வளர்த்த விஷயம் என்னன்னாக்கா, நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும். இதுதான் நமக்கு சொல்லி வளர்த்துருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் பிஇ படிக்கிறாரு. பிஇ படிச்சவரு மனசளவுல எந்த வேலை செய்யணும்னு நினைப்பாரு? இன்ஜினியரிங் வேலை தான், இன்ஜினியரிங் துறையில தான் போகணும்னு ஆசைப்படுவார். ஒருத்தர் எம்பிபிஎஸ் படிக்கிறாரு. அவர் எந்த வேலைக்கு போகணும்னு நினைப்பாரு? மருத்துவத்துறைக்கு போகணும்னு நினைப்பார். ஒருத்தர் அட்வொகேட் பிஎல் படிக்கிறாரு. அவரு சட்டத்துறைக்கு போகணும்னு பார்ப்பாரு. ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆடிட்டிங் ஃபீல்டில் போகணும்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் சொல்லுங்களேன், நம்ம எம்பிபிஎஸ் படிக்கலைன்னா மருத்துவர் ஆக முடியாது, சிஏ படிக்கலைன்னா ஆடிட்டர் ஆக முடியாது, பிஇ படிக்கலைன்னா இன்ஜினியர் ஆக முடியாது. ஆனால் அந்த இன்ஜினியரோ, அந்த எம்பிபிஎஸோ, அந்த பிஎல்ஓ, அந்த சிஏஓ நெட்வொர்க்கர் ஆக முடியும். 100% நெட்வொர்க்கர் ஆக முடியும். அதுக்கு நிறைய உதாரணங்கள். நிறைய மருத்துவர்கள் நம்மளோட நெட்வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இன்ஜினியர்ஸ் நம்ம கூட நெட்வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய அட்வொகேட் என்ன உள்பட நெட்வொர்க் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் நம்ம கூட பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நெட்வொர்க் துறைன்றது மிகப்பெரிய துறை. யார் வந்தாலும், அதாவது பெருசா படிச்சவங்க தான் இந்த பிசினஸ் பண்றாங்கன்னு இல்லை, எதுவுமே தெரியாது. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் இந்த நெட்வொர்க் துறையில. சார், எனக்கு எழுத படிக்க தெரியாது சார், நான்லாம் இதெல்லாம் பண்ண முடியுமா? ஒரு கவுன்சிலிங்ல எதிரில் உட்காரும் போது இந்த பிசினஸை பத்தி நம்ம சொல்லும் போது அவங்க சொல்ற வார்த்தைகள் அதிகபட்சம், நான் இப்ப சொல்ற வார்த்தை பெண்கள் சொல்றாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையை முழுக்க முழுக்க குடும்பத்துக்காகவே அர்ப்பணிச்சவங்க. அவங்க சொல்ற வார்த்தை என்னன்னா, சார் எனக்கு எழுத படிக்க தெரியாது சார், சரியா பேச வராது சார், நான் இந்த நெட்வொர்க் பண்ண முடியுமா? நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன், இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு பெருசா படிக்கணும்னு அவசியம் இல்லை, உயரம் தேவையில்லை, நல்ல நிறமா இருக்கணும்னு அவசியம் இல்லை, பெரிய அனுபவம் வேணும்னு அவசியம் இல்லை, நீங்க வாங்க, உங்களால ஜெயிக்க முடியும்னு நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு சொன்னதும் இல்லாம நிறைய பேரை ஜெயிக்க வச்சிருக்கோம், ஜெயிச்சிருக்காங்க. ஜெயிக்க வச்சிருக்கோன்றதை தாண்டி ஜெயிச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா அவங்களோட உழைப்பு.
நம்ம நினைக்கிறோம் பெருசா நாலேஜ் உள்ளவங்க தான், அனுபவம் உள்ளவங்க தான் இதுல ஜெயிக்க முடியும்னு. ஆனா 100% எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்ல நான் பார்த்த நெட்வொர்க்கர்ஸ்ல புதுசா நெட்வொர்க் துறைக்கு வந்தவங்க ஜெயிச்ச மாதிரி ஏற்கனவே பெரிய அனுபவம் உள்ளவங்க ஜெயிச்சது இல்லை. ஏதோ ஒரு நெட்வொர்க்ல பெருசா சாதிச்சிருப்பாங்க. ஆனா அடுத்ததுல பெருசா சாதிப்பாங்களானாக்கா கடவுள் ஆசீர்வாதம் இருக்கவங்க ஜெயிச்சுறாங்க. ஆனா புதுசா எனக்கு நெட்வொர்க்கே தெரியாது, நான் இதான் முதல் நெட்வொர்க் நான் வரேன் அப்படின்னவங்க நிறைய பேர் ஜெயிச்சதை பார்த்திருக்கேன். காரணம் என்னன்னாக்கா அவங்களுக்கு எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினைச்சு உள்ள வராங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. எந்தெந்த விஷயம் நம்ம சொல்றோமோ அத்தனையும் ஏத்துக்கிறாங்க. அப்போ நெட்வொர்க் தெரிஞ்சவங்களோட நெட்வொர்க் தெரியாதவங்க உள்ள வரும்போது அவங்களுடைய அவங்களுடைய தேடல்கள் அதிகமா இருக்கு. எங்க தேடல்கள் அதிகமா இருக்கோ அங்கதான் கருத்துக்கள் போய் சேரும். கிடைக்கிற கருத்துக்களை கரெக்டா ஃபாலோ பண்ணி வழிமுறையோட செய்யறவங்க அத்தனை பேருமே நீ ஜெயிச்சிட்டு வராங்க. அதாவது அனுபவங்கள் சொல்றதை விட அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க சந்திச்ச நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்துரும். அந்த கற்றுக் கொடுத்த விஷயங்களை வச்சு மட்டுமே ஒருத்தர் வாழ்க்கையை பெருசா ஜெயிச்சிட முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம அழகுன்னு சொல்றோம் இல்லைங்களா, அவரெல்லாம் அப்படிங்க நம்ம பார்த்து நிறைய பேரை பார்த்து வியந்து, சார் அவரு மாதிரிலாம் இருக்க முடியாது சார், அவரு இல்லை, அவர் இதுவே தனி சார் அப்படின்னு நிறைய நம்ம வியந்திருப்போம். என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவருக்கு பெருசா நாலேஜ் இருக்கா, பெருசா பேசுறாரா, பெருசா செயல்படுறாரா? அதெல்லாம் தாண்டி ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சார் ரொம்ப நேரமாலாம் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை, சாதாரணமாக தான் இருப்பாங்க. ஆனா பார்க்கவே அழகா தெரிவாங்க. அந்த அழகு எங்க இருந்து கிடைக்குதுன்னு தெரியுங்களா? நல்ல மனசு இருக்கிறவங்களுக்கு அந்த அழகு கிடைக்கும். பெருசா செய்ய மாட்டாங்க, பெருசா அப்படியே விழுந்து சொல்லுவோம் இல்லையா, அப்படியே எனர்ஜெட்டிக்காலாம் கூட இருக்க மாட்டாங்க. ஆனா நல்ல மனசு இருக்கும். நல்ல மனசு இருக்கவங்க ரொம்ப அழகு. ரொம்ப அழகுனா வெறும் சாதாரண அழகு இல்லை, ரொம்ப 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 அழகு. நல்ல மனசோட இருந்துருவோமே நம்ம. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நல்ல மனசு இருக்கிறதுனால நம்ம கூடி இருக்கோம். இன்னைக்கு மிராக்கல் மார்னிங்ல இருக்க அத்தனை பேருமே அவ்வளவு அழகு. நம்மளை பார்க்கும்போதே அப்படி ஒரு மனசு உற்சாகம் வரும். ஏன்னா காலையில அவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிருக்கோம், நல்ல விஷயங்களை கேட்க போறோம், நல்லவங்கள் கூட பேச போறோம், நல்லவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை நம்ம கிரகிக்க போறோம். அப்போ இதை விட வேற என்ன நமக்கு நம்ம அழகா தெரியறதுக்கு இருக்கு? நம்ம அழகா இருக்கணும்னா நம்ம மனசு நல்லா இருக்கணும். நம்ம மனசு நல்லா இருந்துட்டாலுமே நம்மளை விட அழகு வேற யாரும் இல்லைங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இதுல ரொம்ப சொல்லப்போனா இளைஞர்கள், அதாவது திருமணம் ஆகாதவங்க அதிகமா இருக்க வாய்ப்பு இல்லை. அதிகமா திருமணம் ஆனவங்க தான் இருப்பாங்க. வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை துணை ரொம்ப முக்கியம். ஒரு கணவனுக்கு மனைவியும், மனைவிக்கு கணவனும் ரொம்ப உறுதுணையா இருக்கிறாங்க அப்படின்னாலுமே ரொம்ப ஈஸியா நம்ம வெற்றி அடைஞ்சிடும். அதுக்கு நிறைய பேர் நம்ம உதாரணம் சொல்லலாம். நம்ம குழுவிலேயே நிறைய பேர். ரொம்ப சிறந்த உதாரணம் பார்த்தீங்கன்னாக்கா தர்ணிகா மேடம், ராஜகோபாலன் சார். வாய்ப்பே இல்லை. ஒருத்தர் எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு, அதாவது சொல்ல போனாக்கா யாரு அப்ளைன் யாரு டவுன்லைன்லாம் சொல்ல முடியாது, நம்ம நார்மலா அது மாதிரி சொல்றது இல்லை. ஆனாலும் அவங்க 2 பேரும் வரும்போது பேசும்போது ஒவ்வொருத்தரையும் உற்சாகப்படுத்தும் போது உண்மையிலே கடவுள் அவங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து நம்மளுக்கெல்லாம் நல்ல சப்போர்ட்டிவா அவங்க இருக்கணும்ன்றது தான் என்னுடைய வேண்டுதல். அந்த மாதிரி ஒரு கணவனுக்கு மனைவியும், மனைவிக்கு கணவனும் வீட்டில் மட்டும்தானே இல்லை, இந்த நெட்வொர்க் துறையில யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ, அடுத்ததாக சொல்லணும்னா சிவராமன் சார், உமாவதி மேடம் உண்மையாவே நல்ல ஒரு காம்பினேஷன். இதெல்லாம் இவங்க எல்லாருக்குமே ஒரு முன்னோடியா இருக்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கணேசன் சார், மேடம். இதுதான் ஒரு ஒரு குடும்பமா ஒரு வியாபாரத்தை நெட்வொர்க்கை பண்ணும்போது அது மிகப்பெரிய உயரத்தை நம்மளை அடைய வைக்கும். அதனால என்னைக்குமே கணவன் மனைவியையும், மனைவி கணவனையும் துணையோட வச்சுட்டு இருந்தாக்கா மிகப்பெரிய சக்சஸ். பிஸ்னஸ்ல மட்டும்தான் இல்லை, வாழ்க்கையில மிகப்பெரிய சக்சஸ் அடைஞ்சவங்க பார்த்தீங்கன்னா மிக ஒற்றுமையா இருந்தவங்க தான்.
சின்ன சின்ன சச்சரவுகள், சண்டைகள் வரும். ஆனால் அதையும் தாண்டி யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கிறவங்க தான். கனவுகள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, கனவுகள் கனவு காணுங்க, கனவு கண்டா நிஜமாகும். அதை வந்து பெருசா ஹைலைட் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்துல் கலாம் ஐயா. அவரு அந்த உயரத்தை அடைஞ்ச பிறகு அந்த வார்த்தையை சொன்னதும், அது இன்னைக்கு பெரிய அளவுல இந்த வார்த்தையை வந்து எத்தனையோ பேர், கோடிக்கணக்கான பேர் சொல்லியிருப்பாங்க. கனவு காணுங்கள், அது நிஜமாகும் அப்படின்ட்டு. எத்தனையோ கோடி பேர் சொன்னாலும் இன்னைக்கு கனவு காணுங்கள் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்கு யாரு சொன்னாங்க அப்படின்றத நம்ம எல்லார்கிட்டையும் கேட்டோம்னா அது அப்துல் கலாம் ஐயா பேரு தான் சொல்லுவாங்க. அப்போ கனவு காணுங்கள் அப்படின்றாங்க அப்படின்னாக்கா, அந்த கனவுக்கு பின்னாடி தான் நம்மளுடைய வாழ்க்கை ஓட்டம் இருக்கு. நிறைய விஷயங்கள் நம்ம கனவு காண்றோம். அது செயல்படும் போது நமக்கு அப்படியே அந்த ரீவைண்ட் பண்ண மாதிரி தெரியும். சில நேரங்களில் சில விஷயங்கள் நடக்கும். எங்கேயோ ஒரு டிராவல் பண்ற மாதிரி கனவு கண்டிருப்போம். ஆனா உண்மையிலேயே ஒரு சில நாட்களுக்கு பிறகோ, இல்ல சில மாதங்களுக்கு பிறகோ, இல்ல சில வருடங்களுக்கு பிறகோ நம்ம அதை டிராவல் பண்ணுவோம். அது புது இடமா இருக்கும். ஆனாலும் நம்ம ஏற்கனவே வந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அப்போ என்னன்னா, நம்ம அந்த இடத்துக்கு கூட நம்ம கனவுல வாழ்ந்துட்டோம். அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டோம். அப்போ மறுபடியும் போற மாதிரி தான் இருக்குமே தவிர, புதுசா போற மாதிரி இருக்காது. அதே மாதிரி தான் சில செயல்கள் நம்ம க தூக்கத்திலேயோ, கனவுலயோ வந்து சில செயல்கள் செய்திருப்போம். அந்த செயல்கள் சில நாட்கள், சில மாதங்கள், சில வருடங்கள்ல மறுபடியும் நம்ம செய்யும்போது செய்யும் ஒரிஜினலா அப்பதான் செய்வோம் நம்ம. ஆனா, அது ஏற்கனவே கனவுல செய்ததுனால ஒரு பெரிய கஷ்டமாவே தெரியாது. ஏற்கனவே செய்த வேலையை செய்யற மாதிரி தெரியும். அந்த செயல் சிறப்பா அமைஞ்சிரும். மத்தவங்க எல்லாருமே அத தயக்கத்தோட அணுகும்போது, நம்ம ஒரு சாதாரணமா ஏற்கனவே பலமுறை செய்த மாரி நம்ம போய் அணுகுவோம். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, கனவு. அந்த கனவுல நம்ம நல்ல விதமா, நல்ல விஷயத்த செய்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கங்களேன், மிக கடினமான அந்த விஷயம் கூட ஒரிஜினலா செய்யும்போது மிக சுலபமா இருக்கும். நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஒருத்தர் வெற்றி பெறணும்னா என்ன முக்கியம்? அதிகமா எல்லாருமே சொல்ற வார்த்தை. நம்ம வெற்றி பெறணும்னா என்ன முக்கியம்னு நம்ம சொல்லுவோம். முயற்சி. முயற்சி. அந்த முயற்சின்ற ஒரு விஷயத்த நம்ம செய்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வெற்றி பெற போறோம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சார் நான் நிறைய முயற்சி பண்ணிட்டேன் சார். வெற்றி என்ன இன்னும் அரவணைக்கல. என்ன நெருங்கல. கொஞ்சம் தள்ளியே போயிட்டு இருக்கு. அப்போ தள்ளி போயிட்டு இருக்குன்றதுனால முயற்சியை விட்டுட்டோம்னாக்கா, அந்த வெற்றி நம்ம கிட்ட வந்துருமா? வாய்ப்புகள். அப்போ வெற்றி பெற வரலும் முயற்சி பண்ணிட்டே தான் இருக்கணும். ஒரு நாள் கண்டிப்பா நம்ம வெற்றி அடைய போறோம். அந்த வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த முயற்சி பத்தி பேசும்போது நிறைய பேர் சொல்ற வார்த்தை, நம்ம வெற்றி பெற்று விட்டோம்னாக்கா மிகப்பெரிய முயற்சிக்கு பிறகு வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னும் போது, வெற்றி பெற்ற பிறகுதான் நம்ம அதை தக்க வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம், அதை தக்க வச்சுக்கணும்னாக்கா என்ன சார் செய்யணும்? மறுபடியும் முயற்சி பண்ணணுமா? அப்படி முயற்சி பண்ணனாலும் தக்க வச்சுக்க முடியும் வெற்றிய. அதை விட எளிமையான ஒரு விஷயம் இருக்கு. என்ன தெரியுங்களா? நமக்கு பிறகு முயற்சி பண்றாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு உதவி பண்ணாலுமே போதும். அவங்க வெற்றி அடையும் போதெல்லாமே நம்ம தக்க வச்சுக்குவோம். அதுக்கு மிக சிறந்த உதாரணம்னு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் துறை தான். நான் ஜெயிச்சுட்டேன், நான் வந்து ஒரு நல்ல நிலையை அடைஞ்சிட்டேன் அப்படின்னாக்கா, அந்த நிலையை நான் தக்க வச்சுக்கணும் அப்படின்னாக்கா, என்னை நம்பி வந்தவங்கள உதவி பண்ணி, அவங்களுடைய முயற்சிய பலனடைய வச்சுட்டாலுமே, அவங்கள வெற்றி அடைய வச்சுட்டாலுமே, அவங்க வெற்றி அடைய 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 என்னுடைய வெற்றிய நான் மிக சிறப்பா தக்க வச்சுக்கலாம். இது வேற எந்த துறைக்கு இத ஒப்பிட்டு சொல்ல முடியுமோ தெரியல. ஆனா நெட்வொர்க் துறைக்கு மிக மிக சரியான ஒரு விஷயம். வெற்றி அடையறதுக்கு நமக்கு முயற்சி வேணும். வெற்றி அடைஞ்ச பிறகு முயற்சி செய்றவங்களுக்கு உதவி செய்தாலுமே போதும். நம்மளோட வெற்றிய தக்க வச்சுக்க முடியும். இன்னொரு விஷயம் நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா, நம்ம வந்து சிறப்பா செயல்படல. நமக்கு வந்து சிறந்தவை கிடைக்கல அப்படின்னும்போது, நம்ம சொல்ற முதல் குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அவரு சரியில்ல.
என் கூட வந்த இவரு சரியில்லை, என்னை வழி நடத்தினவங்க சரியில்லை, எனக்கு கற்றுக் கொடுத்தவங்க சரியில்லை, எனக்கு வழி காமிச்சவங்க சரியில்லை. ஒவ்வொருத்தரையும் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லுவோம். அதிகமா பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு இன்னைக்கு இப்போ இப்போ கரண்ட்ல நம்ம அதிகமா சொல்ற விஷயம் அரசியல சொல்லுவோம். அவரு சரியில்ல, இவரு சரியில்ல, இவரு சரியில்ல, அவரு சரியில்லன்னு சொல்லுவோம். ஆனா, அவங்க யார நம்ம சரியில்லன்னு சொல்றோமோ, அவங்களுடைய இடத்துல போய் நம்ம உட்கார்ந்து பார்த்தா மட்டும் தான், அவங்க எதனால அத செய்றாங்கன்றது கண்டிப்பா புரியும் நமக்கு. அவங்க அவங்க நல்லவங்களா கூட இருக்க வேணாம். அவங்க சரியில்லன்னு சொல்றதுக்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு? யாரையுமே. அவங்களுக்கு அவங்க சரியா இருக்காங்க. நமக்கு அவங்க சரியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நமக்கு சரியா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நாம மட்டும் தான். நாம மட்டும் சரியா இருந்துட்டா, இந்த உலகத்தையே புரட்டி போடலாம். நெறைய பேர் அததான் செய்றோம். அவர் சரியில்லன்னு சொல்லிட்டு, அவர் என்ன செய்தாரோ அதை தான் நம்ம செய்றோம். உதாரணத்துக்கு சொல்லப்போனா, பெரும்பாலும் சின்ன சாதாரண ஒரு உதாரணம் தான். ஆனா, இது வந்து மிகப்பெரிய ஒரு பலன குடுக்கும். என் நான் வீட்டுக்கு கடைக்கு போறோம்னு வச்சுக்கங்களேன். வீட்ல சொல்றாங்க, இந்த பொருள் வாங்கிட்டு வாங்க, அந்த பொருள் வாங்கிட்டு வாங்கன்றாங்க. மறக்காம கையில வந்து அந்த ஒயர்ல பின்னுன கூடைய கொண்டு போவேங்க நானு. நெறைய கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, அந்த காய்கறியா இருக்கட்டும், பழமா இருக்கட்டும், இல்ல மளிகை பொருளா இருக்கட்டும், போட்டுட்டு ஒரு ஒரு பாலித்தீன் கவர் எடுப்பாங்க. அதுக்குள்ள போட்டு குடுக்கறதுக்கு. கவர் வேண்டாம்பேன். கவர் வேண்டாம், என் கையில பை இருக்கு அப்டின்னுவேன். அத்தன கடைக்காரங்களும் சொல்ற விஷயம் என்னன்னா, "சார் ஒரு ரூ. 10 பொருள் வாங்குனாலும் பை குடுன்னு கேட்கறாங்க சார். நீங்க ஒரு ஆள் தான் வந்து கவர் வேணான்னு சொல்றீங்க." அப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். நான் ஒருத்தர் மாறுனேன் அப்டின்னா, என்ன பார்த்து எனக்கு பக்கத்துல வந்து நின்னு பொருள் வாங்குறவரு யோசிப்பார்ல. ஆமால்ல இவரு செய்றது கரெக்ட் தானே. இன்னைக்கு அந்த சின்னதா நம்ம சாதாரணமா நெனைக்கிறோம். இப்போ நம்ம கேட்டுட்டு இருக்க நமக்கே கூட இதெல்லாம் ஒரு விஷயமா? என்ன பாலித்தீன் கவர் வாங்கிட்டு வராம, நம்ம வீட்ல இருந்து பை எடுத்துன்னு போறதெல்லாம் ஒரு விஷயமா? இத பத்தி என்ன இவ்ளோ இதுவா சொல்லணுமா இந்த இடத்துல? அப்படின்னு யோசிப்பீங்க. ஒரே விஷயம், நான் ரியல் எஸ்டேட் துறையிலயும் இருந்திருக்கேன். அப்போதான் இதனுடைய இம்பாக்ட் அதிகமா தெரிஞ்சது. என்னன்னா, ஒரு முள் புதரா இருக்கிறது, ஒரு வீட்டு மனை வாங்கி போட்டாங்க. அவங்க கண்காணிக்கல. அந்த இடத்த நம்ம சுத்தம் பண்ண போறோம் அப்படின்னாக்கா, ஜேசிபியால சுத்தம் பண்ணுவோம். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 அடியிலேருந்து 3 அடி வரலும் ஆழத்தில இந்த பாலித்தீன் கவர் இருக்குங்க. இதனுடைய பாதிப்பு எவ்வளோ பெருசுன்றது வந்து, அது சம்மந்தப்பட்டவங்க அத்தன பேருக்குமே தெரியும். 2 அடி, 3 அடி ஆழம் வரலும் அந்த பாலித்தீன் கவர் இருந்ததுன்னா, மேல பெய்யிற மழை தண்ணி எங்க போய் சேரும்? பூமிய போய் சேராது. பூமிக்கு அடியில போகாது. அப்போ ஒரு சாதாரண ஒரு பை, நம்ம நெனைக்கிறோம் ரூ. 2 கவரு, ரூ. 5 கவரு, நம்ம போனா பொருள் வாங்கிட்டா குடுத்துருவாங்க. அத வாங்கிட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுறலாம். அந்த தூக்கி போடுறோம் பார்த்தீங்களா? அந்த கவர் நம்மளோட ஆரோக்கியத்துக்கு எடுக்கும். பாலித்தீன எரிக்கும்போது அத சுவாசிச்சா கேன்சர் வரும். ஒரு சாதாரண ஒரு ஒரு கேரி பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பாலித்தீன் கவர் நம்ம வாழ்க்கையே மாத்தி போட்டுரும். நம்ம குழந்தைகள், நம்ம சந்ததிகளுடைய ஆரோக்கியத்தையே பெருசா காலி பண்ணிரும். சின்ன சின்ன விஷயங்கள். சார், அவரு என்ன பைய கொண்டு வந்தாரு. நான் ஏன் பை கொண்டு போணும்? முடிஞ்ச அளவுக்கு துணி பையோ, இல்ல கூட பின்னி குடுப்பாங்க. நெறைய பேர் அதெல்லாம் செய்றவங்க இருக்காங்க. அந்த ஒரு பைய வாங்கி வச்சுட்டோம்னா, ஒரு கூட, ஒரு பிளாஸ்டிக் கூட மட்டுமே கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 5 வருஷத்துலருந்து 10 வருஷத்துக்கு பயன்படும். யோசிச்சு பாருங்களேன். ஒரு பொருள் நமக்கு நம்ம கூட ஒரு 10 வருஷம் வரும் அப்டின்னாக்கா, அந்த பொருள பயன்படுத்துறதுக்கு நம்ம தயங்குறோம். நம்ம அடுத்தவங்கள சொல்றோம். ஆனா நம்ம அத செய்து பார்ப்போமே! நெறைய விஷயங்களுக்கு விடை கிடைக்கும். இன்னொரு விஷயம், நம்ம சொல்லுவோம் இல்லையா? அவரு ரொம்ப கோவப்படுறாருங்க. அவரு ரொம்ப ஆசைப்படுறாருங்க. அவரு ரொம்ப பொறுமைங்க. சொல்லுங்களேன். இப்ப நான் சொன்ன 3 விஷயமும் நெகட்டிவான விஷயமா? நெறைய பேர் சொல்லுவாங்க, கோவம்ன்றது வந்து ஒரு நெகட்டிவ்.
அந்த கோபம் இல்லைன்னா வந்து அவரு பயங்கரமா வந்துருவாரு. என் கூட டிராவல் பண்றவங்களுக்கு எனக்கு தெரியும். அதாவது சிவராமன் சார் ஆரம்பிக்கும் போதே சொன்னாரு, அதாவது ப்ராடக்ட்டுக்காக வந்து இன்னைக்கு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ராடக்ட்டுக்காக மட்டும்தான் வந்தேன், உண்மை அதான். ஆனா ஒரு நிறுவனத்துல ஒரு நல்ல நிலையில இருந்த நானு வெல்டனுக்குள்ள பிஸ்னஸ், நான் பொருளை வாங்கிட்டு மட்டும் ஐடியா போட்டுட்டு பொருளை மட்டும் வாங்கி வாங்கி எங்க அம்மாவுக்காக தான் வந்தோம், கொடுத்துட்டு இருந்திருக்கலாம். ஆனா நான் ஏற்கனவே இருந்த நிறுவனத்தை விட்டு வந்ததுக்கு காரணம் என்னன்னா கோபம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் கோபம் வேணுங்க. அந்த கோபத்தோட எல்லையை மட்டும் நம்ம கரெக்டா தாண்டாம பார்த்துக்கணும். கோபமே ஒரு மனுஷனுக்கு வரவே வராதுன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க, அவங்க மனுஷனாவே இருக்க முடியாது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, சாருக்கெல்லாம் கோபமே வராது. வீட்டுல போய் கேளுங்க, வெளி உலகத்துல அவருக்கு கோபம் வராது. ஆனா வீட்டுல போய் கேட்டு பாருங்க, அப்படியே தலைகீழா இருக்கும். அவங்க வீட்டுல போய் சொல்றோம்னு வச்சுங்களேன், சாரு ரொம்ப பொறுமைங்க, ரொம்ப கோபமே பட மாட்டாரு, பயங்கர அமைதி. அவங்க சொல்லுவாங்க அப்போ, அட நீங்க வேணுங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா தாங்க உங்களுக்கு தெரியும். இது வந்து 100% எல்லா வீட்லயும் சொல்ற விஷயம். அப்போ கோபம் வேணும், ஆசை வேணும், பொறுமை வேணும். இந்த 3மே நம்ம கையில இருந்ததுன்னு வச்சுங்களேன், அதை கரெக்டா கையாண்டுட்டோம்னாலுமே நம்ம எங்க இருந்தாலும் சக்சஸ். எந்த இடத்துல கோவப்படணுமோ அந்த இடத்துல கோவப்பட்டே தீரணும். எதுக்கு நம்ம ஆசைப்படணுமோ அதுக்கு நம்ம ஆசைப்பட்டே தீரணும். சார் இதுக்கு எது மேலேயும் ஆசை இல்லை, வாழவே முடியாது. ஆசையே இல்லாத மனுஷன் வாழ்ந்து என்னங்க பிரயோஜனம் இருக்கு? அதை சினிமால நிறைய விதமாவே காமிச்சிட்டாங்க, ஒரு சிரிப்பாவே காமிச்சிட்டாங்க. ஆசை வேணுங்க. ஆசை இல்லைன்னாக்கா வாழ்க்கை வாழ்றதுக்கு அர்த்தமே இருக்காது. பொறுமை, எல்லா இடத்துலயும் நம்ம வேகமா போயிட முடியாது. பொறுமை இது கண்டிப்பா அவசியம். சார் எனக்கு பொறுமையே கிடையாது சார், நான் வேகமா தான் சார் போவேன். ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது, வேகமா போங்களேன். ஒரு நம்ம போயிட்டு இருக்கோம், டூ வீலர்லயோ இல்ல சைக்கிள்லயோ போறோம், இல்ல கார்ல போறோம். எனக்கு பொறுமையே கிடையாது சார், நான் எதுனாலும் வேகம் தான். ஸ்பீட் பிரேக்கர் மேல ஏறி இறங்குங்க, போற வேகத்திலே போய் ஏறினா என்ன ஆகும்? பொறுமை தேவை இருக்குல்ல. ஒரு சைக்கிள்ல ஓட்டும் போதோ இல்ல ஒரு டூ வீலர் ஓட்டும் போதோ ஒரு கார் ஓட்டும் போதோவே நமக்கு பொறுமை தேவை அப்படின்றது. அந்த வேகத்தடை இருக்குங்க. சாலையில மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையிலும் வேகத்தடை இருக்கு. எங்கெல்லாம் வேகத்தை குறைக்கணுமோ அங்க குறைச்சுதான் ஆகணும். இல்ல நான் வேகமா தான் போவேன் அப்படின்னாக்கா அதனுடைய விளைவுகள் மிக சாதாரணமா இருக்காது. அப்போ எங்க வேணுமோ பொறுமை, அந்த இடத்துல பொறுமை வேணும். நம்ம வாழ்க்கையில அழுகை வேணும். நாங்க இவ்வளவு நேரம் பாசிட்டிவா தான் பேசிட்டு வந்தாரு, திடீர்னு அழுகை வேணும்னு ஒரு நெகட்டிவ் சொல்றாரு அப்படின்ற ஒரு விஷயம் மனசுல ஓடும். அழுகை வேணும் எப்பன்னா, நீங்க நிறைய யோசிச்சு பாருங்களேன். நம்மளோட அழுகை சில நேரங்கள்ல நமக்கு பிடிக்கும், முரணாவே பேசுற மாதிரி இருக்கும். சில நேரங்கள்ல நம்ம அழுகிற அழுகை நமக்கு பிடிக்கும். எப்போ அப்படின்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது கண்ணுல தண்ணி வரும். இங்க இருக்க அத்தனை பேருமே அனுபவிச்சிருக்கோம். மிக சந்தோஷமான ஒரு விஷயம் நம்ம காதுல படும்போதோ இல்ல நம்ம குடும்பத்துல நமக்கு ஒரு ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் நம்ம பார்க்கும்போதோ கேட்கும் போதோ தானா கண்ணுல தண்ணி வரும். அதை என்ன சொல்லுவாங்கன்னாக்கா ஆனந்த கண்ணீர்னு அப்படின்வாங்க. ஆனாலும் அது அழுகை தானே. அழுகைன்றது வந்து ஒரு சோகத்துக்காக விஷயம் கிடையாது. மிக 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 சந்தோஷமான விஷயத்துக்கும் அழுகை வரும். மிக அழகு. ஒரு சந்தோஷமான விஷயத்துல நம்ம அழுதோம்னு வச்சுங்களேன், அந்த டைம் நம்ம கண்ணாடியில அசிங்கமாவே தெரிய மாட்டோம், அவ்வளவு அழகா தெரியும். அழுவும் போது அழகா தெரியுறோம் அப்படின்னாலுமே ரொம்ப சந்தோஷத்துல இருக்கும்னு அர்த்தம். அடுத்த ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். சிரிப்பு வேணுங்க. சொல்லுவாங்க அவருக்கு சிரிக்கவே தெரியாதுங்க, ஒரு சிரிச்சு நான் பார்த்தது இல்லைங்க. சமீபமா இல்ல, ஒரு ஒரு 20 வருஷமா சொல்ற விஷயம் பாத்தீங்கன்னா, சிரிக்காத ஆளை வந்து அவர் நரசிம்மராவ் மாதிரி அப்படின்வாங்க, முன்னாள் பிரதமர்.
அவர் நரசிம்ம ராவ் மாதிரி சிரிக்கவே மாட்டாரு. அவர் கூட பொதுவெளியில வேணா சிரிக்காம இருந்திருக்கலாம், வாழ்க்கையில சிரிக்காமலே இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. சிரிப்பு ரொம்ப அவசியங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறதுல நம்ம சிரிக்கிறோமோ இல்லையோ, நம்மள சிலர் கஷ்டப்படுத்தி பார்ப்பாங்க. நம்மளை கஷ்டப்படுத்தி பார்க்குறவங்களுக்கு என்ன ஆசை தெரியுங்களா? நம்மளை அழுக வச்சு பார்க்கணும்னு தான் ஆசை இருக்கும். நம்ம முகத்தை சோகமா பார்க்கணும்னு ஆசை இருக்கும். நம்ம உடஞ்சி போறதை பார்க்கணும்னு ஆசை இருக்கும் நம்மளை கஷ்டப்படுத்துறவங்களுக்கு. ஆனா அந்த இடத்துல அவங்கள நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரே விஷயம்தான், ஒரே ஒரு சிரிப்பு மட்டும் சிரிச்சிருங்களேன். அவனுக்கு 100 சவுக்கால் அடிச்சா கூட அந்த வலி தெரியாது. அந்த ஒரு சிரிப்பு கொடுக்குற வலி அப்படி பலமான வலியா இருக்கும். நம்ம தோத்துடணும், நம்ம ஜெயிக்க கூடாது, நம்மளை காலை பிடிச்சி இழுத்துடணும், நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க முன்னாடி அவங்க பார்க்குற மாதிரி ஒரே ஒரு சிரிப்பு மட்டும் சிரிச்சிருங்க. அவங்களுக்கு அதை விட பெரிய தண்டனையே வேணாம். அவங்கள நம்ம சத்தம் போட வேணாம், சண்டை போட வேணாம், அவங்கள பற்றி பின்னாடி பேச வேணாம், எதுவுமே செய்ய வேணாம். அவங்க கண்ணில் படுற மாதிரி ஒரு சிரிப்பு சிரிங்களேன். அந்த சிரிப்பு அடுத்த தடவை நம்மளை காயப்படுத்துறதுக்கு அவங்கள மனசு கொடுக்காது. இவனை நம்ம என்ன காயப்படுத்தினாலும் பெருசா எடுத்துக்க மாட்டான். எந்த காயமும் எந்த வழியும் இவனை பாதிக்காது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை காயப்படுத்த நினைக்கிறவங்க கூட ஒதுங்கி போயிடுவான். அப்போ சிரிப்புன்றது ரொம்ப முக்கியம். ஒருத்தர் வாழ்க்கையில சிரிச்சுட்டே இருக்கலாம், எந்த விஷயமானாலும் சிரிக்கலாம். ஆனால் நம்ம பாதிக்கப்படும் போது, காயப்படும் போது கொஞ்சம் சிரிச்சு பார்த்துருங்களேன். நம்மளே சிரிப்போமே. நம்ம சிரிக்கும் போது அந்த காயங்கள்ல இருந்து வெளியில வரணுன்ற எண்ணம் நமக்கு வரும், வழியும் கிடைக்கும். நம்ம அந்த அந்த காயப்படும் போது அமைதியாவோ இல்லை சோகமாவோ இருந்துட்டோம் அப்படின்னா அந்த காயத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஆனா எல்லாத்தையும் தூரமா போடுற மாதிரி ஒரு சாதாரண ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், அடுத்த செகண்டே அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான வாய்ப்பு நமக்கு தெரியும், நம்ம கண்ணு முன்னாடி வரும். நம்ம சிரிச்சு வாழ்ந்துடலாங்க, அடுத்தவங்க சிரிக்கிற மாதிரி நம்ம வாழ்ந்துடக்கூடாது. சிரிப்பு நம்ம கையில இருக்கணும். இன்னொரு விஷயம், இப்போ இப்போ பரவலா நம்ம சொல்ற விஷயங்கள் தான் என்னன்னாக்கா இலவசம். இலவசம் சார், இது எனக்கு இலவசமா கிடைச்சா நல்லா இருக்கும், எனக்கு அது இலவசமா கிடைச்சா நல்லா இருக்கும். இலவசம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு பின்னாடி நிறைய அர்த்தங்கள் இருக்கு. வாழ்க்கையில எந்த ஒரு பொருளுமே நமக்கு இலவசமா கிடைச்சிடாது. நம்ம ஒரு இலவசத்தை அடையிறோம் அப்படின்னாக்கா நிறைய பேருக்கு நம்ம இலவசத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயம் வரும். எனக்கு ஒருத்தர் 10 ரூபாய் இலவசமா கொடுத்துருக்காரு, இந்தப்பா வச்சுக்கப்பா அப்படின்னு கொடுத்துருக்காருன்னா என்னுடைய வாழ்நாள்ல நான் எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு 100 பேருக்கு நான் 10 ரூபா இலவசமா கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை கடவுள் கொண்டு வருவார். அப்போ இலவசம் நமக்கு வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணணும்னா ஒரு விஷயம் செய்துட்டோம்னா இலவசம் வேணும்ன்ற எண்ணமே வராது. என்ன சார் செய்யணும்? நல்ல வருமானம் வந்துட்டு இருக்கும்போது, நல்ல வருமானம் நமக்கு வந்துட்டு இருக்கும்போது ஒரே ஒரு தடவை வருமான வரி கட்டிடுங்களேன், இன்கம் டேக்ஸ் கட்டிடுங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் இலவசம் வாங்கணும்னே தோணாது. அந்த ஒரு ஒரு கெத்து வந்துருங்க நமக்கு. நல்ல வருமானம் வரும்போது, எனக்கு நிறைவான ஒரு வருமானம் வருது அப்படின்னும் போது வாலண்டியரா போய் ஒரு வருமான வரி கட்டிடுங்களேன் ஒரு தடவை. அடுத்து தொடர்ந்து நம்ம கட்டணுன்ற எண்ணம் வரும். ஆனா எப்போ நம்ம வருமான வரி கட்ட ஆரம்பிச்சிட்டோமோ அப்போ இலவசம்ன்றதே கேட்கவும் தோணாது, வாங்கவும் தோணாது. அது நிறைய பேருக்கு புரியாது. இப்ப சொன்னது கூட, இப்ப நான் இந்த சொன்ன வார்த்தை கூட பெருசா புரியாது. ஆனா அத அதை உணர்றாங்க பார்த்தீங்களா, அந்த உணர்றவங்களுக்கு ரொம்பவே புரியும். ஒரு விஷயம் சொல்லுங்களேன், இன்னைக்கு ஒருத்தர் பயங்கர ஆக்டிவா இருக்காரு, எனர்ஜெட்டிக்கா இருக்காரு, ரொம்ப அவரை பார்த்து அவ்வளவு உற்சாகமா இருக்காரு அப்படின்னாக்கா அவர்கிட்ட ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும். என்னன்னு நினைக்கிறீங்க? நிறைய நாலேஜ் இருக்கும்,
நிறைய கத்துட்டு இருப்பாரு, நிறைய பேசுவாரு அப்படின்னு நினைக்கிறோமா? அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்கும். பாக்கெட்ல காசு இருக்கும். யார் எந்த ஒரு மனுஷனுக்கும் பாக்கெட்ல காசு இருந்ததுனாலுமே அந்த மனசு கொடுக்குற தைரியம் இருக்கு பாருங்களேன், அந்த பணம் கொடுக்குற தைரியம் இருக்கு பாருங்களேன், அது யாராலையுமே கொடுக்க முடியாதுங்க. நம்ம பாக்கெட்ல நிறைய காசு, நமக்கு தேவையான காசு இருக்குனாலுமே நம்மளோட பாடி லாங்குவேஜே வேற மாதிரி இருக்கும். நம்ம நடக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். நம்ம பேசுற தோரணையே வேற மாதிரி இருக்கும். சொல்லணும்னாக்கா உடல் மொழியே வேற மாதிரி ஒரு ஒரு பிரமிப்பா இருக்கும். வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இவரா இப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். பணம் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படியே அவங்களை அப்படியே புரட்டி போடும். பாக்கெட்ல பணம் இருக்கணுங்க. எந்த ஒரு மனுஷனுக்கும் பாக்கெட்ல பணம் இருந்துச்சுனாலுமே அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு தெம்பு தானாவே வந்துடும். எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, இன்னைக்கு நம்ம ரூபா நோட்டு என்னென்னலாம் பயன்படுத்துறோமோ, உதாரணத்துக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா 10 ரூபா நோட்டு, 20 ரூபா நோட்டு, 50 ரூபா நோட்டு, 100 ரூபா, 500 ரூபா வரலாம் இருக்கு. நம்ம பர்ஸ் பயன்படுத்துறவங்களா இருந்தாக்கா, இப்ப சொன்னா இல்லைங்களா, 10, 20, 50, 100, 200, 500 இதுல ஒவ்வொரு நோட்டையும் எடுத்து ஒன்னா சேர்த்து பர்ஸ்ல நம்ம எங்க கை வைக்க மாட்டோமோ அந்த இடத்துல வச்சிடணும். அந்த காசை எடுக்கவே கூடாது. எவ்வளவு காசு வந்தாலும் அந்த காசு இருக்கிற இடத்துல வைக்காம மற்ற இடத்துல வச்சு செலவு பண்ணுவோம், மறுபடியும் வர காசை வைப்போம். ஆனா அந்த நான் சொன்ன அந்த ஒரு ஒரு ரூபா, அந்த 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா, 500 ரூபா நோட்டு நம்ம வச்சோம் இல்லைங்களா, அந்த நோட்டுங்களை எடுக்காம அப்படியே நம்ம பயன்படுத்திட்டு வருவோம் அந்த பர்ஸை. நீங்க எப்படி நம்புவீங்கன்னு தெரியாது, அந்த பர்ஸ் காலியா இருக்காது. ஏற்கனவே தான் வச்சிருக்கோமே, அப்புறம் எப்படி சார் காலியா இருக்கும்னு யோசிக்காதீங்க. நீங்க வச்ச இடத்த விட்டுருங்க. அந்த பணம், நான் சொன்ன பணம் வச்சிருக்கிற இடத்த விட்டுட்டு மற்ற இடத்துலயும் உங்களுக்கு பணம் இல்லாமலே இருக்காது. உங்களோட பர்ஸ் காலியாவே இருக்காது. உதாரணத்துக்கு ஒரு 10 ரூபா நோட்டாவது எக்ஸ்ட்ரா இருக்கும், வச்சு பாருங்க. அதாவது பணத்தோட அருமை, பசியோட அருமை, இது ரெண்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், வாழ்க்கையில யாருமே பணத்தையும் சாப்பாட்டையும் வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. நான் வாழ்க்கையில சந்திச்சிருக்கேன். கை நிறைய காசு இருக்கும், சொல்ல போனா கட்டுக்கட்டா பணம், பணம் எக்கச்சக்கமா கையில இருக்கும், பயங்கர பசி. நான் நிக்கிற இடத்துல சுத்தி சுத்தி பார்த்தா ஒரு பொட்டி கடை கூட இருக்காது. அனுபவிச்சிருக்கேன். கை நிறைய காசு இருக்கும், பசி இருக்கும், வாங்கி சாப்பிட்றதுக்கு கடை இருக்காது. பசி எடுக்கும்போது சாப்பிட முடியாது. அந்த இடத்த விட்டு வெளியில கிளம்பி வந்து சில மணி நேரங்கள் கழிச்சு தான் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிடைக்கும். அந்த அந்த ஒரு நொடியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். என் கையில ஃபுல்லா பணம் இருக்கு, ஆனா சாப்பிட்றதுக்கு ஒரு பொருளும் கிடைக்கல. அந்த நிலையில இருந்திருக்கேன். அப்படியே தலைகீழா சுத்தி சுத்தி ஹோட்டலு, கையேந்தி பவன், அது இது, பிரியாணி வாசனை, சாப்பாடு வாசனை பயங்கரமா மூக்க தொலைக்கும். எங்க போனாலும் நல்லா சாப்பிட முடியும். ஆனா ஒரே ஒரு ரூபாய் கூட பாக்கெட்ல இல்லாத ஒரு தருணம், அதையும் கடந்திருக்கும். இப்போ வாழ்க்கை எதெல்லாம் நமக்கு கத்துக் கொடுக்குது பாருங்களேன். கை நிறைய பணம், ஆனா சாப்பிட்றதுக்கு ஒரு பொருள் இல்லை, பயங்கர பசி. அதே போல சுத்தி சுத்தி சாப்பாடு, ஹோட்டல் இருக்கு, சாப்பிட்ற இடங்க இருக்கு, பசியும் பயங்கரமா இருக்கு, ஆனா ஒரே ஒரு ரூபாய் நம்ம பாக்கெட்ல இல்லை. இந்த ரெண்டு தருணங்களையுமே கடந்து நிறைய பேர் வந்திருப்போம். இங்க நம்ம இணைஞ்சிருக்க எத்தனையோ பேர் இந்த இந்த தருணங்களை கடந்து வந்திருப்போம். அப்போ வாழ்க்கை நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, எந்த சூழ்நிலையுமே எந்த சூழ்நிலையுமே கடந்து வரும்போது நம்ம பக்குவப்படுவோம். யோசிச்சு பாருங்களேன். உண்மையாவே பணம் இருந்ததுங்க, பசியும் இருந்தது, ஆனா சாப்பிட எதுவுமே கிடைக்கல. சுத்தி சுத்தி சாப்பிட்றதுக்கு அப்படி ஒரு வாசனை, பசி அப்படி ஒரு பசி, ஒரு ரூபாய் பாக்கெட்ல இல்லை. யோசிச்சு பாருங்களேன். ரெண்டு தருணமும் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய தருணங்கள். அந்த ரெண்டு தருணங்களையும் கடந்து வந்திருக்கும்.
ஒருத்தர் ரொம்ப வருத்தப்படுவாங்க. சார், எங்க இருந்து தான் வருவாங்கன்னு தெரியல சார். எனக்குன்னே வில்லனா வந்து அமையறாங்க சார். எனக்கு எனக்கு என்ன இடையூறு பண்ணணும்னே வராங்க சார். எனக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை சார். ஆனாலும் என்னை தடுக்கிறதே குறிக்கோளா இருக்காங்க. நான் எதை செய்தாலும் குறை சொல்றாங்க. யோசிச்சு பாருங்களேன். இந்த வார்த்தைங்களை நம்ம கூட டிராவல் பண்றவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. எனக்குன்னே அவன் வில்லன் சார் அப்படின்வாங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. ஒரு திரைப்படம் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். திரைப்படம் சுபம் அப்படின்னு போடுறாங்கன்னா, அந்த சுபம்ன்ற வார்த்தைக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும்னா, அந்த படத்துல வந்த வில்லன் செத்து போயிருப்பார். படத்திலேயே வில்லன் செத்து போயிட்டா அந்த கதை ஓடாது, படம் ஓடாது. அதுக்கப்புறம் ரீல் ஓடாது. அந்த வில்லன் சாகிற வில்லன் தான் படமே. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். நமக்கு ஒரு வில்லன் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை சுவாரஸ்யம். நமக்கு எதிரி ஒருத்தன் இருந்தால் தான் வாழ்க்கை சுவாரஸ்யம். நம்மளை வந்து பின்னாடி இருந்து நம்மளை வந்து அதாவது கிண்டல் பண்றவங்க, நம்மளை பத்தி குறை சொல்றவங்க இருக்கிற வில்லன் தான் நம்ம வாழ்க்கை சுவாரஸ்யம். நம்மளை விமர்சிக்கணும். நம்மளை யாருமே விமர்சிக்கல, நம்மளை யாருமே குறை சொல்லல, நம்மளுக்கு எதிராக யாருமே இல்லை, நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், நமக்கு எதிர்ப்பு எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த வாழ்க்கை வாழறதுல சுவாரஸ்யமே இருக்காது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவர் எனக்கு பயங்கர பிரச்சனை பண்ணிட்டே இருக்காருங்க. நம்ம சொல்லுவோம், அந்த பிரச்சனைன்ற வார்த்தைக்கு பதிலாக சவால்ன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம் சொல்லுவோம். நம்ம ஒருத்தர் நமக்கு பயங்கர தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காருங்க. அவர் தொந்தரவு கொடுக்குற வரலாம் தாங்க நம்ம வந்து உற்சாகமா இருப்போம். நம்ம எந்த வேலையை செய்தாலும் அந்த ஆள் நம்மளை நோண்டுவாருப்பா, நம்ம கொஞ்சம் கரெக்டா பண்ணிடணும்பா, தோணுமா தோணாதா? அப்போ நமக்கு ஒரு எதிரியும் இந்த வாழ்க்கையில அவசியம். வில்லன் இல்லைன்னா கதை முடிஞ்சுது, அவசியமே இல்லை. அதுக்கப்புறம் கதை ஓட வேண்டிய அவசியமே இல்லை. சொல்லும்போது வித்தியாசமா தான் தெரியும். என்னப்பா இவரு சொல்லும்போது இப்படி சொல்றாரு. அவசியம். நம்ம வாழ்க்கை பாசிட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வேணும் அப்படின்னாக்கா, அந்த பாசிட்டிவ்க்கு பின்னாடி நமக்கு நெகட்டிவ் இருக்கு. நம்ம நெகட்டிவ் நிறைய கடந்து வந்தாதான் பாசிட்டிவ் நம்ம நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைக்கும். யோசிச்சு பாருங்களேன். தொடர்ந்து 30 வருஷம் சந்தோஷமா வாழ்ந்தவங்களும் இருக்க மாட்டாங்க. தொடர்ந்து 30 வருஷம் கஷ்டத்திலே வாழ்ந்தவங்களும் இருக்க மாட்டாங்க. அப்போ வாழ்க்கை நம்மளை வந்து சந்தோஷத்தையும் கொடுக்குது, கஷ்டத்தையும் கொடுக்குது அப்படின்னா, சந்தோஷமாவே வாழ்ந்துட்டா கஷ்டம்னா என்னன்னே தெரியாம போயிடும். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வசதியான வீட்டு பிள்ளைங்க. சார், எனக்கு கஷ்டம்னா என்னவே தெரியாது சார். எங்க அப்பா அம்மா வந்து எனக்கு கஷ்டத்தையே காமிக்காம வளர்த்துட்டாங்க சார். அதனால இன்னைக்கு இந்த கஷ்டம் எனக்கு என்னால சமாளிக்க முடியல சார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கிடையில நம்ம பெருமையா சொல்லிக்கலாம், கஷ்டம்னா எனக்கு நல்லா தெரியும். எங்க அப்பா பட்ட கஷ்டத்தை பார்த்தேன், எங்க அம்மா பட்ட கஷ்டத்தை பார்த்தேன். நானும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஆனாலும் அதை சமாளிக்கக்கூடிய தைரியம் எனக்கு இருக்கு. கஷ்டத்தையே பார்க்காதவங்களுக்கு அதை சமாளிக்கக்கூடிய தைரியம் கிடைக்காதுங்க. அப்போ நமக்கு சந்தோஷமும் வேணும், கஷ்டமும் வேணும். இன்னைக்கு வாழ்க்கையில என்னெல்லாம் நம்ம வேணாம்னு நினைக்கிறோமோ அது நம்மளை சந்திச்சே தீரும். என்னெல்லாம் நமக்கு நம்ம ஒதுங்கி இருக்கணும், எதெல்லாம் பார்த்து நம்ம ஒதுங்கி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்ம கூட நமக்கு எதிரில் வந்து நிற்கும். ஒரே விஷயம் நம்ம கையில இருந்தாலுமே போதும், அது எல்லாத்தையும் சுக்குநூறா உடைக்கலாம். மன தைரியம், மனசு தைரியங்க. ஒரே விஷயம் சொல்லுங்களேன். இந்த பிசினஸ்க்குள்ள, ஓல்டன் பிசினஸ்க்குள்ள வந்தவங்க எத்தனை பேரு நான் தோத்தணும்னு நினைச்சு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 100% யாருமே இப்படி நினைச்சு வரமாட்டாங்க. ஓல்டன் பிசினஸ்ன்னு இல்லை, எந்த ஒரு விஷயத்துக்கும் தோத்துன்னு நினைச்சு வரவங்க யாருமே கிடையாதுங்க. ஜெயிச்சிடணும்னு நினைச்சு மட்டும்தான் வருவாங்க. நம்ம எதிர்பார்க்காத தோல்வியே நம்ம கிட்ட வரும்போது நம்ம எதிர்பார்க்கிற வெற்றி எப்படிங்க வராம போயிடும்?
நமக்கு வெற்றி வரணும், நம்ம ஜெயிக்கணும், நம்ம ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு நினைச்சுதானே நம்ம வந்திருக்கோம். சில சர்க்கிள்கள் வரலாம், சில இடங்கள்ல நம்ம முடங்கி போகலாம். ஜெயிக்கணும்ன்ற வெறித்தனம் மட்டும் மனசை விட்டு வெளியில போகாம இருந்தாலுமே போதும், ஒரு நாள் 100% ஜெயிக்க போறோம். வெற்றி எல்லாருக்குமே இருக்குங்க. நான் ஏற்கனவே பேசும்போது சொல்லியிருக்கேன், நம்ம பிறந்ததே வெற்றி. தாயோட கற்பப்பைக்குள்ள நம்ம நுழைஞ்சதே வெற்றி. நம்ம கூட டிராவல் பண்ண எத்தனையோ விந்தணுக்கள் உள்ள போல, கருவா உருவாகல. லட்சத்துல கோடியில ஒரு ஆள் நம்ம பிறந்துட்டோம், வெளியில வந்துட்டோம், வாழ்ந்துட்டு இருக்கோம். சாதாரணமான வாழ்க்கை இல்ல, மிக சிறப்பான வாழ்க்கை அடைய போறோம். அதுல 100% நம்பிக்கை. இங்க டிராவல் பண்ற அத்தனை பேருமே மிகப்பெரிய வெற்றியை, மிகப்பெரிய உச்சத்தை அடைய போறோம். நம்ம அடையக்கூடிய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. நம்ம வெற்றி பெற மட்டுமே தான் இங்க வந்திருக்கோம். எந்த சூழ்நிலையிலையும் எந்த விஷயத்துக்காகவும் பின் வாங்கவே கூடாது. ஒரு விஷயத்துல வந்துட்டோம், ஒரு துறையில இறங்கிட்டோம் அப்படின்னா அந்த துறையில அவரு தாங்க அப்படின்ற அளவுக்கு சிறப்பா இருந்துடணும். இன்னைக்கு இப்போ இந்த மிராக்கல் மார்னிங்ல பங்கு பெற்றுக்கிட்டு இருக்க 43 பேருமே சரி, சாதாரண ஆட்கள் இல்லை, மிக மிக அற்புதமான ஆட்கள். சொன்ன மாதிரி, ஆரம்பத்துல சொன்ன மாதிரி, நம்ம எண்ணங்கள் நல்லா இருக்கு, ரொம்ப அழகானவங்க. நம்ம படிச்ச அறிவு நம்ம கூட இருக்கோ இல்லையோ, நம்ம கேட்ட அறிவு, நமக்கு மற்றவங்க கிட்ட இருந்து கிடைச்ச அறிவு, மிக அழகானவங்க, மிக அறிவானவங்க, மிக 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 திறமைசாலிகள். சரி, இவ்வளவு இருக்கும்போது நம்ம எப்படி சார் தோத்துருவோம்? இங்க வந்திருக்க அத்தனை பேருமே ஜெயிக்க தான் வந்திருக்கோம். ஒருத்தருக்கு இன்னைக்கு வெற்றி கிடைச்சிருக்கு, இன்னொருத்தருக்கு நாளைக்கு கிடைக்கும், இன்னொருத்தருக்கு நாளைக்கு மறுநாள் கிடைக்கும். வெற்றி கிடைக்காம போகவே வாய்ப்பே இல்லைங்க. தள்ளி போகலாம், வெற்றின்றது தள்ளி போகலாம், ஆனா கிடைக்காம போறதே கிடையாது. கிடைக்காம நம்ம மூச்சு இங்க நிக்க போறதே கிடையாது. வெற்றின்ற உச்சத்தை அடையாம யாருமே பின்வாங்க போறதே கிடையாது. வெற்றின்ற உச்சத்தை அடைஞ்ச பிறகு யாரு வெற்றிக்காக ஏங்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு உதவி செய்து நம்மளோட வெற்றியை நம்ம தக்க வச்சுக்கணும். இதுதான் இன்னைக்கு நம்ம செய்ய போற ஒரு விஷயம். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து இன்னைக்கு என்னோட கருத்துக்களையும் பகிர சிவராமன் சாருக்கு மிக்க நன்றி. என்னுடைய நேரம் முடிகிற இது வந்தாச்சு. சிவராமன் சார். ரொம்ப சிறப்பு சார். சார், இன்னைக்கு ஆக்சுவலி நீங்கள் கொடுத்த இன்னைக்கு மெசேஜ் நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு, வியாபாரத்தை தாண்டி அடுத்த தலைமுறைக்கு ஒரு அருமையான ஒரு மெசேஜ் கொடுத்தீங்க. நான் கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு 15 வருஷமாக அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். கடைக்கு நான் எப்போ போனாலும், என்னோட ஒய்ஃபு எப்போ போனாலும் கையில் பேக்கோட போகணும் அப்படின்னு சொல்லுவேன். நான் எப்போ பர்ச்சேஸ் பண்ண போனாலும் கையில் நான் பேக்கோட தான் போவேன். நான் வந்து என்னோட வண்டியை ஓப்பன் பண்ணி டிக்கில் பார்த்தாலும் ஒரு பேக் இருக்கும். இட்ஸ் உண்மையிலே சார், அந்த வார்த்தை இருக்கு பாருங்க. இன்னைக்கு நீங்க விதைச்ச இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 43 பேர் நம்ம இருக்கோம். இந்த 43 பேருடைய எண்ணங்கள்லையும் அந்த வார்த்தை பதிஞ்சு, இது 43 4200 4 லட்சமா மாறணும். இந்த அடுத்த சமுதாயத்துக்கு, அடுத்த தலைமுறைக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா, பிளாஸ்டிக் கவரை நம்ம பயன்படுத்துறதை நிப்பாட்டினாலே நம்ம பண்ற ஒரு பெரிய புண்ணியம் சார். இது வந்து ஒரு அருமையான மெசேஜ். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது உங்களுடைய மெசேஜ். நிச்சயமா இதுதான் இன்னைக்கு நான் உண்மையிலே இது வந்து ஒரு மோட்டிவேஷனுக்காக சொல்லல சார். உங்களுடைய இந்த ப்ரெசன்டேஷன் நாளுக்கு நாள் நல்ல சேஞ்சஸ் இருக்கு சார். சிறப்பு சார். நன்றி சார். நன்றி சார். வணக்கம்ப்பா. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஒவ்வொன்றும் அந்த உச்சரிப்பு ரொம்ப பிரமாதமா இருந்தது. நன்றி. நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரொம்ப அருமையா இருந்தது சார். நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ பாஷா சார்.
சார் ஆனந்தன் சார், நீங்க ஏதோ பேசுறீங்க. நீங்க எப்ப பேசினாலும் உங்க ஹெட்ஃபோனை எடுத்துட்டு பேசினா தான் கேட்கும். எடுத்துட்டு பேசுங்க. ஹெட்ஃபோன் எடுத்துட்டு பேசுங்க சார். தேங்க்யூ சார் சிவகுமார் சார். உங்க பிரசன்டேஷன் ரொம்ப அருமையா இருந்தது. நன்றி சார், நன்றி சார். தேங்க்யூ சார். ஓகே லீடர்ஸ், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு கிட்டத்தட்ட பாருங்க 45 பேர் உள்ள வந்தாங்க. இதுல சொல்லுங்க மேடம். பரமேஸ்வரி மேடம் ஏதோ பேச வரீங்க, பேசலாம் மேடம். மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்க. மைக் ஆன் பண்ணுங்க. சூப்பரா இருந்தது சார். சிவகுமார் சார். நன்றி நன்றி மேடம். நன்றி தேங்க்யூ மேடம். சார். நன்றி மேடம். ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது சிவகுமார் சார். வெரி நன்றி. வேல்யூபிள். எல்லாருமே நோட்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா எல்லாரும் ஃபாலோ பண்ற அத்தனை வேல்யூபிளான விஷயங்கள் கொடுத்துருக்கீங்க. மிக்க மிக்க நன்றி சார். தேங்க்யூ. நன்றி மேடம். நன்றி மேடம். தேங்க்யூ சிவகுமார். நன்றி சார். சார் நீங்களா Very தான் good எங்களுக்கு presentation. சப்போர்ட் சார். நாங்க என்ன பண்றோம்? ஒவ்வொரு தடவையும் உற்சாகப்படுத்துறது பெரிய விஷயம். உண்மையிலே மிகப்பெரிய சப்போர்ட் நீங்களாம் எங்களுக்கு. ரொம்ப நிதானமா பேசுனீங்க. அது ரொம்ப கஷ்டம். அது நல்லா பேசுறீங்க. நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். ஓகே லீடர்ஸ், ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நீங்க கலந்துக்கிட்டவங்க அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பெரிய அளவில் நம்ம எல்லாம் சாதிக்கணும். நம்மளுடைய சாதனை 10 கண்ட்ரிலையும் பேசணும். இதுதான் இந்த 10 கண்ட்ரிலையும் பேசணுங்கிறதுக்காக தான் உங்களை ஒவ்வொருத்தரையும் மோட்டிவேட் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் ஒரு தங்க சிலை ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு, அதை வெளியில் கொண்டுட்டு வர்றதுக்கு தான் இந்த மிராக்கிள் மார்னிங் மீட்டிங். லீடர்ஸ், நான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறது என்ன அப்படின்னாக்கா,